வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்பு செல்வமே, நாள்தோறும் இரவு நேரத்தில் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் செல்லமே. யார் கண்களும் காணாமல் மறைந்து கொண்டு நீ அழுததெல்லாம் போதும். உன் கண்ணீரை கண்டு கொண்டுதான் நான் இப்பொழுது பேசுகின்றேன். நீ இப்படி அழுகின்ற அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை. உனக்கு தேவையில்லாததை தான் நான் உன் வாழ்விலிருந்து அகற்றியுள்ளேன். உன்னுடைய எதிர்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவிது. பயப்படாதே. நான் எடுத்த இந்த முடிவால் உனக்கோ உன் மனதிற்கோ எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. இதுதான் முடிவென்று நான் கூறும் பொழுது எந்த காரணத்தையும் யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் ஏன் இதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதினால் அதில் உனக்கு என்ன பலன்? என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தவர்கள் இல்லை. காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும். காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய்? காரணங்கள் மூலம் இது ஏன், எப்படி, எதனால், எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்து இருந்த பக்கங்களாய் காரணங்களை மட்டுமே யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன் வாழ்க்கையில் உன்னால் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இவ்வாறு நினை. இனி என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கொரு காரணம் இருக்கும். அது என் அப்பாவிற்கு தெரியும். எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி காண்பாய். உன் மனதில் இருக்கும் நிம்மதி தொலைய காரணம் என்னவென்று தெரியுமா? எப்பொழுதும் எது நடந்தாலும் காரணங்களை பற்றி நீ யோசித்து கொண்டே இருப்பதால்தான் உன் மனம் அமைதியற்று நிம்மதியை தொலைத்திருக்கிறது. முதலில் எது நடந்தாலும் ஏன் ஏன் என்று அலைமோதும் உன் எண்ணங்களை அமைதிப்படுத்து. எப்பொழுதும் எதையாவது அசை போட்டு கொண்டிருக்கும் உன் எண்ணங்களை எல்லாம் சற்று அமைதிப்படுத்து. அந்த எண்ணங்கள் தான் உன்னை மெல்ல மெல்ல ஆக்கிரமிப்பு செய்து நிம்மதியை வாங்குகிறது. அதிகமாக யோசிப்பதையுமே கூட சற்று குறைத்துக்கொள். என்ன யோசித்து என்ன நடக்கப் போகிறது? கடந்த காலத்தில் நடந்து முடிந்தவற்றை நீ மாற்ற முடியுமா? எனவே கடந்த காலத்தில் நடப்பதையும் எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருப்பதையும் அடியோடு அழித்துவிடு. நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம். கெட்டது என தெரிந்தால் முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எரித்துவிட வேண்டும். அதே போன்று நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருப்பதால் நம் வாழ்வில் இது நடந்து விடுமோ, இவ்வாறு நடந்து முடிந்து விடுமோ என்று குதர்க்கமாகவே கற்பனை செய்து கொள்கிறாய். இந்த எண்ணங்கள் தான் உன்னை பதற்றப்பட வைத்து கலங்க வைக்கிறது. அவ்வாறு எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை வாட்டி வதைக்கும் போதெல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் அப்பா என்று நினைத்துக்கொள். அவ்வாறு நினைத்து கொண்டாலே அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போய்விடும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்.
உன்னையும் என்னையும் யாராலும் பிரித்துவிட முடியாது. ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என்னுயிர் நீ. உன்னிடத்தில் நான் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பேன். மன நிறைவான வாழ்க்கையை நீ பெறுவதற்காகவே நான் எந்த முடிவும் எடுப்பேன். எனவே நான் எந்த முடிவை எடுத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள். அதற்கு காரண காரியங்களை தேடி அலையாதே. நான் வாக்களித்தபடி நான் எடுத்த இந்த முடிவு எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காது. மனம் பாதிக்கும்படியோ நீ ஏங்கும்படியோ எந்த நிகழ்வும் நடக்காது. உனக்கு என்ன தேவை என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். எதை கொடுக்க வேண்டும், எவ்வாறு உன்னை வாழ வைக்க வேண்டும் என்ற முடிவை நானே எடுத்திருக்கின்றேன். என் முடிவின்படி மன நிறைவான வாழ்க்கையை மனம் குளிர வாழப்போகிறாய். என் முடிவை அமல்படுத்தும் சில நிகழ்வுகள்தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இது முருகனின் விளையாட்டு, இது சரியாக தான் முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாமல் என்ன நடந்தாலும் கலங்காதே. எது நடந்தாலும் பதறாதே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள இங்கு நான் இருக்கின்றேன். நீ எப்பொழுதும் போல் நம்பிக்கையுடன் இரு. என் தங்கமே, ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். நீ என்னையே நம்பி என்னையே அண்டி எப்பொழுதும் என் பெயரையே உச்சரித்து முருகா முருகா என்று உன் தகப்பனாகவே என்னை நினைத்து கொண்டு இருக்கிறாய். நீ யார் என்ன என்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான். மாயை சூழும் வாழ்வில் தடுமாறும் நிகழ்வில் உன்னை நான் தனித்து விட்டு விடுவேனா? சிரமங்கள் சூழும் வாழ்வில் அதை போக்கிட வரமொன்றை தராமல் போவேனா? உன் உடல் வெந்து உன் மனம் நொந்து வாழ்வதுதான் உன் வரமென்று நினைத்தாயா? உன் விழி பார்வை என்னை பார்ப்பதில் என்ன தயக்கம் மகளே? யார் யாரோ இங்கு எப்படியோ வாழ்ந்து இருக்க என் திருவடி நிழல் தேடும் உன்னை நான் புறம் தள்ளி விடுவேனா? பாவங்கள் பல செய்தாலும் காப்பது எனது கடமை. உன் தேடலையும் தேவையையும் உனக்கு தருவது நான் செய்த சத்தியம். இந்த முருகன் உன்னை காப்பாற்றுவதற்காகவே வந்தவன். என்னை நம்பி கெட்டவர்கள் என்று யாரும் இங்கில்லை. நீயும் ஒரு நாளும் ஏமாறப் போவதில்லை. உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பதே எனக்கிருக்கும் பெரும் வேலை. உன் வீட்டில் என் அற்புதம் நிகழும். நம்பிக்கையோடே இரு. யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.